வீட்டிலே பூரிக்கிழங்கு மசாலா வந்துட்டு செய்யலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஷார்ட் வீடியோ தான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக 4 பூரி சாப்பிட்ற இடத்துல 6 பூரி 7 பூரி வரைக்கும் சாப்பிடுவீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா நீளமாக வெட்டிக்கோங்க, அது ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி பழம், நல்ல பழுத்த தக்காளி பழமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் கிட்ட வந்து சேர்த்துக்கோங்க. அது மட்டும்தான் அதுக்கு காரம் கொடுக்குறது. ஸோ இந்த பச்சை மிளகாய் சேர்க்குறப்போ ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், காரம் சூப்பராக இருக்கும், செம டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் வந்து பச்சை மிளகாய் சேர்க்குறது. அதுக்கப்புறமா ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா மசிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு சேர்க்கணும். இந்த மாதிரி 2 டைம் கலரி விட்டுட்டு இந்த கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு வேக விடணும். அப்போ தான் அந்த கடலை மாவோட பச்சை ஸ்மெல் வந்துட்டு இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.